ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 16. மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து யமுனா வந்து அவங்களோட இயரிங்கை வந்து அங்க வச்சு அவங்க வந்து காசு வாங்கிட்டு வராங்க. இப்போ நேரா வந்து சாரதாவை பார்க்க வராங்க. இந்த மாதிரி நான் கோச்சிங் கிளாஸ் போறேம்மா அப்படின்னு சொன்னோடனே சாரதா வந்து அந்த டெய்லர் அந்த கடையில இருக்காங்க. அப்போனே என்னம்மா அக்கா இல்லையா அப்படின்னோடனே இந்த மாதிரி நம்ம குமரனுக்கு வந்து ஏதோ டான்ஸ் பார்க்கணும் ப்ராக்டிஸா ரொம்ப பயந்துட்டே இருந்தா அதனால தான் கூட போயிருக்கா அப்படின்னு சொல்லி சாரதா வந்து பேசிட்டே இருக்கும்போதே காவேரி அங்க வராங்க. இப்ப காவேரி வந்தோடனே காவேரி என்ன சொல்றாங்கன்னா மறுபடியும் படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா உனக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் என்கிட்ட கேளுனோடனே எனக்கு மாரல் சப்போர்ட் மட்டும் போதுக்கானோடனே அது கூட தரமாட்டேனாடே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க அவங்க மூணு பேருமா. காவேரி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது தாத்தா வந்து காவேரி கிட்ட வந்து பேசுறாரு. இந்த மாதிரி நீ ஆபீஸ் போலையாமா அப்படின்னோடனே உங்க முன்னாடி தானே தாத்தா அன்னைக்கு அவர் சொன்னாரு ஆபீஸ்க்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுனோடனே அவன் சொன்னா நீ போகாம இருக்கியா நீ பாட்டி கிளம்பி போமானோடனே நீ வந்து இன்னும் கவலையாவே இருக்கியாமா அப்படின்னோடனே இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா வெண்ணிலாவை நான் தானே தாத்தா இங்க கூட்டிட்டு வந்தேன், எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம், நீங்களும் பாட்டியும் கொஞ்சம் இது பண்ணாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து தாத்தா கிட்ட சொல்றாங்க. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா நீ வந்து நல்லா இருந்தனா உன்னை பார்த்து நாங்களும் சமாதானம் ஆயிருவோமா அப்படின்னு சொன்னோடனே காவேரி வந்து தாத்தாட்ட பேசிட்டு இங்க வெண்ணிலாவை பார்க்க வராங்க. அப்ப வெண்ணிலா வந்து விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ உடனே காவேரி வந்து அன்னைக்கு விஜய் வந்து அழுவார்ல என்னாலதான் நீ இப்படி ஆயிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யோசிச்சு பார்த்துட்டு நேரா வெண்ணிலா கிட்ட போய் உட்காந்துட்டு வெண்ணிலா கிட்ட காவேரி பேசுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் பழைய விஜய் கிடையாது. இப்ப அவர் என்னோட ஹஸ்பண்ட். அவரை வந்து நான் வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் என்னதான் லவ் பண்றாரு அவர் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வெண்ணிலா பார்க்கறதுக்காக ஒரு கேர்டேக்கர் வைக்கிறாங்களா அவங்க சூப் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப விஜய் வந்து கால் பண்றாருன்னு சொல்லிட்டு காவேரி வந்து வெண்ணிலா ரூம் வாசல்லே நின்று விஜய் கிட்ட பேசுறாரு. அப்போ உடனே காவேரிக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இல்ல உன்னோட வாய்ஸை கேட்கலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னோடனே வாய்ஸை கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன்னு சொன்ன உடனே நீ பேச மாட்டியே, இதுதான் உன்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மனசுக்குள்ளே சிரிக்கிற போல அப்படின்னோடனே ஆமா வீடியோ காலில் பார்க்குறீங்க நான் சிரிக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னொடனே சரி ஆஃபீஸ்க்கு வரியானோடனே நீங்க தானே வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னொடனே நான் வரக்கூடாதுன்னு சொல்லலை, நான் எப்போ சொல்றேனோ அப்போ நீ வான்னு நான் சொன்னேன். சரி உன் இஷ்டம் நீ வராட்டி, ஆனா எனக்காக எதுனாச்சும் உன் கையால வந்து சாப்பிடணும்னு தோணுது ஏதாச்சும் நீ வந்து டிஷ் நீ எனக்காக ரெடி பண்றியா அப்படின்னு கேட்டோடனே அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ விஜய் சிரிச்சுட்டே இங்கே உட்காந்துருக்கிறாரு. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா யமுனா வந்து வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா எப்பவும் மாதிரி நிவினோட அம்மா எப்பவும் மாதிரி தூசியை தட்டிகிட்டே இருந்தாலும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாடபடியாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ நிவின் வந்துடுறாரு. நிவின் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் கோச்சிங் கிளாஸ் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இவ வேலை பார்க்கணும் தாண்டா படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கும்போது நிவின் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருமா நான் படிக்கிறதுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், நீ தேவையில்லாமல் இது பண்ணாத, அதுவும் அவ காசுலேயே இப்போ படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னோடனே அவங்க அம்மா கோவத்தில் போயிடுறாங்க. அதே மாதிரி யமுனா கிட்ட என்ன சொல்றாருன்னா நீ எப்படி போவ அப்படின்னோடனே இல்லை நான் பஸ்லேயே போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அதுதான் நல்லது, என்ன எதுக்காக எதிர்பார்க்காத, ஃபினான்ஷியலா என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் போயிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் அந்த ப்ரொமோ சீன். விஜய் வந்து காவேரிக்கு ஊட்டி விடும்போது வெண்ணிலா ஓடி வந்து அதை தட்டி விட்டுட்டு காவேரியை வந்து அப்படியே அரைஞ்சிடுறாங்க. அதோட என்னோட அந்த ப்ரொமோ என் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.